எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன், இன்னும் வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து இன்றைக்கி இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வந்துடுங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேங்க, நிறைய மெசேஜ் வந்து பார்த்தேன். ஸோ வந்து நீங்கள் வீடியோ போடுறதில்ல இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் பண்ண முடியல. ஆனால் வந்து நோட்ஸும் வந்து கொடுக்காமல் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அதை டைம் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டோம். நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் தெரியல, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி வந்து லாஸ்ட் 4 டாபிக்ஸ் தாங்க இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மேக்ஸிமம் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே. இன்றைக்கி ஜுடிஷியரி பார்த்துடலாம். ஸோ ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட்டுங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கும்போது எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 1950 ஜான்வரி 28. ஸோ இது வந்து ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு இடத்துல க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து டக்குன்னு வந்து கேட்பாங்க, இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து திடீர்னு வந்து கேட்டுருவாங்க ஸோ ஜுடிஷியரி பற்றி. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து 1950 ஜான்வரி 28. அதே மாதிரி இதோட ஆர்டிகல்ஸ் வந்து 124 147 வரைக்குங்க. ஸோ பார்ட்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5. ஸோ பார்ட் 5ல் 124 147 வரைக்கும். ஸோ நான் வந்து கான்ஸ்டியூஷனில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து படிக்கணும் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டில் நான் வந்து அதை அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன வீடியோ வந்து இந்த 4 வீடியோ இன்றைக்குள்ள டாபிக்ஸை போட்டதுக்கப்புறம் நான் வந்து போட்டுறேங்க, நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5ல் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டீல் பண்ணுது. அது ஓவராலாக ஜுடிஷியரியே வரும் உள்ள. ஸோ டீல் வித் த ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜுரிடிக்ஷன் பவர்ஸ், அப்புறம் ப்ரொசீஜர்ஸு அண்ட் ஆல்சோ அண்ட் ஸோ ஆன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை பற்றி மெயினாக வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து சொல்லுதுங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 34 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. மெயினாக 1 சீஃப் ஜஸ்டிஸும் அதர் 3 அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க. மொத்தம் 30 அதர் ஜட்ஜஸ், 33 அதான். ஓகே, 33 ப்ளஸ் 1 தான் 34, 33 அதர் ஜட்ஜஸும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 34ங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் were appointed by the president. மெயினாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. The chief justice is appointed by the president after consultation with such judges of the supreme court. ஸோ such அதர் ஜட்ஜஸ் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற அதர் ஜட்ஜஸ் கூடவும் ஹை கோர்ட் கூட இருக்கிற அதர் ஜட்ஜஸ் கூடயும் வந்து அவருக்கு தோன்ற இடத்துல கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸோட போஸ்ட்டுக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா அதர் ஜட்ஜஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போடுவாங்கன்னு பார்த்தோம். இப்போது அதர் ஜட்ஜஸை யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அதர் ஜட்ஜஸ் வந்து போடுறாங்க. ஓகேவா, பிரசிடென்ட். அடுத்து கான்ஸ்டியூஷன் ஹஸ் நாட் ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து கிடையாதுங்க. ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து இருக்காது. ஸோ ஹோல்ஸ் ஆஃபீஸ் அண்டில் த ஏஜ் வந்து சொல்லியிருப்பாங்க 65 இயர்ஸ். ஸோ 65 வயது. ஸோ இவ்வளோ தாங்க மெயினான பாயிண்ட்ஸு. அதே மாதிரி ஹை கோர்ட் அப்படின்னு பார்த்தாலும் இந்த இந்தியன் சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம், நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். த ஹை கோர்ட் ஆப்ரேட்ஸ் பிலோ சுப்ரீம் கோர்ட். ஸோ வந்து ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே வந்து ஆப்ரேட் வந்து ஆகுது. அண்ட் பட் அபவ் த சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ வந்து இதில் என்னென்னா 3 லெவல் இருக்குது ஜுடிஷியரின்னு எடுத்துக்கிட்டால். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அடுத்து சபார்டினேட் கோர்ட். ஓகேவா, இதுதான். ஸோ அப்புறம் த ஹை கோர்ட் ஆக்குபைஸ் அ டாப் பொசிஷன் இந்த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்து டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியது ஹை கோர்ட். த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா இன் 1862 when the high courts were set up at கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஸோ இதுதான் 1862 தான். ஓகேவா, ஹை கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸில். ஓகே, இது இப்போ தான் வந்து ஹை கோர்ட்ஸை பற்றி ஒரு ஆரிஜினேட்டாக ஆகுது இந்தியாவில். அடுத்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டானது 7th Amendment Act of 1956 authorized the parliament to establish a common high court for 2 or more states or ஃபார் 2 or more states அண்ட் யூனியன் டெரிட்டரி. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸு அல்லது ஒரு யூடி. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஜாயிண்ட்டாக, அதாவது ஒரு காமனான ஒரு ஹைகோர்ட், ஜாயிண்ட் கோர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு காமனான ஒரு ஹைகோர்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட் வந்து 1956 7th Amendment Act. ஓகேவா, அடுத்து ஆர்டிகல் 214 to 231 வந்து பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் த ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ், ப்ரொசீடன்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் மேலே பார்த்தோம். இது வந்து ஹை கோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 6ல் இருக்குது. 214 ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஸ்டேட்டோடது, அதனால் வந்து இங்கே வந்து வரும்.
214 to 231. ஓகேவா? The Constitution has not fixed the tenure of a judge of the High Court. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணலை டென்யூரை வந்து இங்கேயும் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜுக்கு. அடுத்து ஹோல்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி அட்டைன்ஸ் ஏஜ் ஆஃப் 62. ஸோ 62 வயது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஆஃபீஸு. ஓகேவா? இங்கே கொஞ்சம் மாறும். அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டேட் ஜுடிஷியரி கன்சிஸ்ட் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் ஹைராக்கி ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆல்சோ இந்த லோவர் கோர்ட்ஸ். அதாவது அதுக்கு பேர் லோவர் கோர்ட்ஸ்னு அதர் நேம் வந்து இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆர்டிகல் 233 to 237, 233, 4, 5, 6, 7. ஸோ இதுவும் வந்து பார்ட் 6 தான் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது மட்டும் வந்து போதுமானது. ஸோ இவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஜுடிஷியரி பொறுத்தளவுக்கு இது போக இம்பார்ட்டன்ட் கேசஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேசஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது மட்டும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து மெயிலில் வந்து டெக்ஸ்ட் வந்து கேட்க சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து மெயில் வந்து பண்ணியிருந்தீங்க. மெசேஜும் வந்து வாட்ஸ்அப்பில் சரி டெலகிராம்லேயும் சரி நிறைய பேர் ஆல்ரெடி இருந்தவங்கன்னா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து நான் சென்ட் பண்ணுறேங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock வந்து நான் நைட்டு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் வந்து வாங்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் நான் ஒரு 8 இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 7:30 ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேங்க. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக நான் போட்டுருவேன். யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்கீங்களோ எல்லாருக்குமே நான் வந்து ஆன்சர் கீ வந்து அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து கரெக்ட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மார்க் வந்து சொல்லலாங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலாக எனக்கு தெரிஞ்சது ஓகே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எந்த ஏரியாவில் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசலாம். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.